ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் எப்படி நம்ம வேர்ட்ப்ரெஸ்ஸை யூஸ் பண்ணி பாசிவாக மணி ஏர்ன் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மெத்தடை உங்களுக்கு சொல்ல போகிறேன். டெம்ப்ளேட் கிட்னு ஒரு விஷயம் இருக்குது. நீங்கள் கூட ஆல்ரெடி வேர்ட்ப்ரெஸ் வெப்சைட்ஸ் பில்ட் பண்ணியிருந்தீங்கன்னா உங்களுக்கு இதை பற்றி தெரிஞ்சிருக்கும். இந்த டெம்ப்ளேட் கிட்ஸை எப்போ நம்ம யூஸ் பண்ணுவோன்னா, சப்போஸ் நீங்கள் ஒரு டிசைனராக இல்லாமல் இருந்தால், இல்லை குயிக்காக நீங்கள் வந்து வெப்சைட்ஸ் க்ரியேட் பண்ணணுன்னா நம்ம இதை யூஸ் பண்ணியிருப்போம். இந்த என்வாட்டோ, டெம்ப்ளேட் மாஸ்டர் இந்த மாதிரி வெப்சைட்ஸ் போயிட்டு நம்ம டவுன்லோட் பண்ணி அதை வந்து நம்ம ப்ராஜெக்டில் இம்போர்ட் பண்ணி யூஸ் பண்ணியிருப்போம். இந்த டெம்ப்ளேட் கிட்டு தான் நம்ம இப்போ க்ரியேட் பண்ணி செல் பண்ண போகிறோம். இதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும்னா, ஃபஸ்ட்டு ஒரு வெப்சைட்டை ஸ்க்ராட்ச்லேருந்து க்ரியேட் பண்ணணும். வேறு யார் டிசைனும் நம்ம ஃபஸ்ட்டு காப்பி பண்ணக்கூடாது. அப்புறம் முக்கியமான விஷயம் என்னென்னா, பெய்டு ப்ளகின்ஸை யூஸ் பண்ணுறதை கண்டிப்பாக அவாய்ட் பண்ணணும். அப்புறம் எலமெண்டார் பேஜ் பில்டர் தான் யூஸ் பண்ணணும். ஏன்னா அதுதான் வந்து மோஸ்ட்டாக நிறைய பேர் யூஸ் பண்ணுறாங்க. ஓகே, இப்போ நீங்கள் வெப்சைட் க்ரியேட் பண்ணி முடிச்சிட்டிங்க. தென் அதை எப்படி எக்ஸ்போர்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் இப்போ பார்க்கலாம் வாங்க. இப்போ உங்கள் வேர்ட்ப்ரெஸ் டேஷ்போர்டுக்கு வந்துருங்க. இப்போ இந்த லெஃப்ட் சைடில் வந்து பார்த்தீங்கன்னா எலமெண்டார் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். இதை ஹாவர் பண்ணிவிட்டு கீழே வந்து டூல்ஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து நிறைய ஆப்ஷன்ஸ் காமிக்கும். இதில் வந்து இம்போர்ட் ஆர் எக்ஸ்போர்ட் கிட் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். நீங்கள் எல்லாம் வெப்சைட்லாம் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் தான் இந்த எக்ஸ்போர்ட் பண்ணணும். அப்போ தான் நீங்கள் வந்து அதை வந்து இன்னொரு வெப்சைட்டில் வந்து செல் பண்ண முடியும். இப்போ இதை செலக்ட் பண்ணிவிட்டு இப்போ 2 ஆப்ஷன் இருக்குது. இப்போ எக்ஸ்போர்ட் பண்ணுறதுக்கு இந்த ஸ்டார்ட் எக்ஸ்போர்ட்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. வேறு எதனா டெம்ப்ளேட் வச்சுருக்கீங்கன்னா அதை வந்து இம்போர்ட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம டெம்ப்ளேட் எல்லாமே நம்ம வெப்சைட் பண்ணி முடிச்சதுனால எக்ஸ்போர்ட் பண்ணிடலாம் ஃபஸ்ட்டு. இப்போ ஸ்டார்ட் எக்ஸ்போர்ட் கொடுத்தா சில ஆப்ஷன்ஸ்லாம் கேட்கும். இப்போ நெக்ஸ்ட்னு கொடுங்க. நெக்ஸ்ட்னு கொடுத்தா இப்போ என்ன ப்ளகின்ஸ்லாம் நீங்கள் யூஸ் பண்ணுறீங்க, எது வந்து மேண்டேட்ரியாக வேணும், இந்த தீம் இந்த டெம்ப்ளேட்டை வந்து அவங்க டவுன்லோட் பண்ணோன்னா எது அவங்களுக்கு மேண்டேட்ரியாக வேணும்னு கேட்டிருக்காங்க. இந்த 2 தீம் வந்து கொடுத்துக்கிறேன். ஓகேங்களா, மற்றதெல்லாம் எனக்கு அவ்வளோ மேண்டேட்ரியாக வேணும்னு அவசியம் இல்லை. இந்த லைட் ஸ்பீட் கேஷையும் நான் கொடுத்துக்கிறேன். உங்கள் தீமில் நீங்கள் என்ன மெயினாக யூஸ் பண்ணியிருக்கீங்களோ அதை வந்து நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். செலக்ட் பண்ணி கொடுத்துக்கலாம். நான் மேக்ஸிமம் வந்து இந்த மாதிரி ப்ரோ வெர்ஷன்ஸை பெய்டு ப்ளகின்ஸை யூஸ் பண்ணுறதை அவாய்ட் பண்ணுங்கள். எலமெண்டார் ப்ரோனா ஓகே, மற்ற பெய்ட் ப்ளகின்ஸ்லாம் கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போ எக்ஸ்போர்ட் கிட் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது பார்த்தீங்களா கீழே, இதை வந்து செலக்ட் பண்ணுங்கள். ஓகே, எனக்கு பார்த்தீங்கன்னா இங்கே வந்து என் ஃபைல் வந்து டவுன்லோட் ஆகிடுச்சு. இப்போ இந்த மாதிரி டவுன்லோட் பண்ணதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணணும்னா, சில வெப்சைட்ஸ் இருக்குது. என்வெட்டோ தீம் ஃபாரஸ்ட்னு சில வெப்சைட், டெம்ப்ளேட் மான்ஸ்டர்னு சொல்லிட்டு சில வெப்சைட் இருக்குது. என்வாட் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வெப்சைட் இருக்குது. அப்புறம் டெம்ப்ளேட் மான்ஸ்டர் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வெப்சைட் இருக்குது. பாருங்கள், இதெல்லாம் வந்து தீம்ஸ் அண்டு ப்ளகின்ஸ்லாம் வந்து நீங்கள் ஈஸியாக வந்து ஒரு நல்ல தீம் அண்ட் ப்ளகின் வந்து ரெடி பண்ணியிருந்தீங்கன்னா இந்த மாதிரி வெப்சைட்ஸில் வந்து நீங்கள் வந்து செல் பண்ணி ஈஸியாக வந்து மணி வந்து ஏர்ன் பண்ணலாம். பாருங்கள், இந்த டெம்ப்ளேட் தீம்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ டவுன்லோட்ஸ் இருக்கும் அதை நீங்கள் கிளிக் பண்ணாலே தெரியும். அவங்களே லேக்ஸ் அண்ட் லேக்ஸாக ஏர்ன் பண்ணிகிட்ருக்காங்க மந்த்லி. அதனால் குவாலிட்டியில் எப்போயுமே வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்கள். குவாலிட்டியான ப்ராடக்ட்டில் வந்து கொடுக்கறதுக்கு டைம் ஸ்பெண்ட் பண்ணி நீங்கள் க்ரியேட் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக அதில் ஒரு பேசிவ் இன்கம் உங்களுக்கு லாங் டேர்முக்கு கிடைக்கும். ஓகே, இந்த வீடியோ வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸை வந்து சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.